தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோர் 2.0 அப்படிங்கிற அட்வான்ஸ்டு ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ்டு இண்டிகேட்டர் நம்மளுடைய எல்லா மார்க்கெட்லையுமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி 27 மே 2024 லைவ் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். டெலகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருக்கேன். இப்போ நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டியது, நம்ம செட்டிங்ஸ்க்கு போங்க, டிஃபால்ட்டில் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணுறதுனால நீங்கள் கொடுக்க வேண்டியது டைனி டு ஸ்டாப் லாஸு, டைனி டு டார்கெட், இந்த ரெண்டு செட்டை மட்டும் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஒன்று இங்கே கீழே இந்த மிட் பாயிண்ட்லேருந்து மேலே போகணும், இல்லை மிட் பாயிண்ட்லேருந்து கீழே போகணும். மிட் பாயிண்ட்லேருந்து மேலே போயிடுச்சுன்னா அந்த லைன் இருக்கு இல்லையா, மேலே உள்ள ஃபஸ்ட்டு லைன் தான் நம்மளுடைய செல் என்ட்ரி. அதுக்கு இணையான ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் சைடு போச்சுன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணிக்கிங்க, இல்லை நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் கால் ஆப்ஷனை செல் பண்ணிக்கிங்க. புட் ஆப்ஷனை இங்கே பை பண்ணுங்கள், கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். அதுவே மார்க்கெட்டு இந்த மிட் லைன்லேருந்து கீழே வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு லைனில் வந்த உடனே கால் ஆப்ஷனை பை பண்ணுங்கள், இல்லாட்டி புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். இப்போ என்ன இருக்குது இன்றைக்கி பாருங்கள், 49,293.51. அப்போ 49,293 கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணணும், ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணணும். இப்போ ஹை எவ்வளோ போயிருக்கு பாருங்கள், 49,296.25 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு என்ட்ரி கிடச்சி 2 பாயிண்ட்டு மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டு கீழே வந்திருக்கு. இப்போ செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது பையை கேன்சல் பண்ணிடுங்க. நேராக போங்க செட்டிங்ஸ், இண்டிகேட்டர் செட்டிங்ஸில் இந்த பையை தூக்கி விட்ருங்க. செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணுங்கள், கூடவே செகண்ட் பையோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிக்கிங்க. ஏன் அப்படின்னா எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம செகண்ட் ரிவர்ஸ் என்ட்ரி போகணும், அதற்காக செகண்ட் பையை எனேபிள் பண்ணிக்கிங்க. இந்த டிடிபிங்கிறது டாப் மிட் பாயிண்ட்டு, ஃபஸ்ட்டு செல்லுக்கும் செகண்ட் பைக்கும் உள்ள மிட் பாயிண்ட்டு. இப்போ பாருங்கள் என்ன இருக்குது, கரெக்டாக நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு டார்கெட்டு கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகி திருப்பி என்ன இருக்குது, செகண்ட் பை இங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கு. செகண்ட் பை ஆக்டிவேட் ஆன உடனே ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு கொடுத்துருச்சு. இப்போ ஃபோர்த் டார்கெட்டு 49,682 கிட்ட போய்கிட்டு இருக்குது. அது கண்டிப்பாக நமக்கு ஃபோர்த் டார்கெட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு வந்து 99% அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை வந்து கேப் அப் ஓப்பனு நல்லா வந்து மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. ஆனால் யாருமே இந்த இடத்துல செல் பண்ண மாட்டாங்க. ஆனால் நம்ம இண்டிகேட்டரிங் என்ன காட்டுது, செல் காட்டுது. செல் எடுத்தோம். இந்த செகண்ட் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கிட்டோம். ஓகேவா? இப்போ கரெக்டான முறையில் இங்கே வந்த உடனே நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. திருப்பி நம்ம எக்ஸிட் ஆயிடுவோம். எக்ஸ்ட்ரா நம்ம லாட்டு எடுத்திருந்தோம்னா ஸ்டாப் லாஸை மட்டும் ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுருவோம். அப்போ ஒரு லாட்டை குறைந்தபட்சம் இந்த இடத்துல புக் பண்ணிடுவோம். எக்ஸ்ட்ரா லாட்டுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி வச்சுருப்போம். திருப்பி என்னாச்சு பாருங்கள், செகண்ட் பை இங்கே ஆக்டிவேட் ஆகுது. ஃபஸ்ட் டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு ஃபுல்லாகவே போயிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் பையில் 3 லாட் எடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டில் ஃபஸ்ட்டு லாட்டை புக் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுருவோம். செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணிட்டு ஸ்டாப் லாஸை ஃபஸ்ட் டார்கெட்டில் வச்சுருவோம். அப்போ தேர்ட் டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு மார்க்கெட் விட்டு வெளியே வந்துடுவோம். இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோர்த் டார்கெட்லேயும் வெயிட் பண்ணலாம். இந்த ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட்டு எல்லாமே செட்டிங்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும் எம்ஜிஆருங்கிற பாயிண்டில். இப்போ நான் சொன்ன மாதிரி 682 போகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இதுதான் நம்மளுடைய இண்டிகேட்டரோட பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நம்ம அடிக்கடி வீடியோஸ் போட முடியல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் நம்ம வீடியோ போடுறோம். ஏன்னா ஒரே இன்ஃபர்மேஷன் நம்ம திருப்பி சொல்கிறதுனால நம்ம வீடியோஸோட ஃப்ரீக்குவன்சியை கம்மி பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், 682 போக போகுதுன்னு சொன்னோம், 676 வந்துருச்சு. இன்னொரு 6.5 பாயிண்ட் தான் இருக்குது. வந்த உடனே நம்மளுடைய 4வது டார்கெட்டும் நமக்கு ஹிட் ஆகிரும். சரி, இதுக்கு அடுத்தபடியாக நம்ம இதே மெத்தடை தான் நம்ம தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறோம். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. நீங்கள் தொடர்ச்சியாக இதையே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ப்ராஃபிட் கிடைக்கும். ஓவராலாக லாஸை விட ப்ராஃபிட்டுங்கிறது அதிகமாகவே இருக்கும். இதில் நம்ம பீ ட்ரெண்டுன்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இந்த பீ ட்ரெண்டுக்கு மேலே எப்போல்லாம் மார்க்கெட் வருதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், நல்ல ஒரு பை ட்ரெண்டிலே இருக்கலாம். இப்போ பீ ட்ரெண்ட் இன்றைக்கி என்ன ஆகிருக்கு பாருங்கள், 49,113 மார்க்கெட்டு ஃபஸ்ட்டு கேண்டில் அதுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நீங்கள் இந்த 49,100 கால் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியதான். இது வரைக்கும் அதுக்கு கீழே மார்க்கெட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் பண்ணி அந்த லோவை உடைக்காத வரைக்கும் நீங்கள் பையிலே இருக்கலாம். அதே மாதிரி இந்த பீ ட்ரெண்டுங்கிறது மேலே இருக்குது அப்படின்னா
அதுக்கு கீழே மார்க்கெட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஒரு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சுக்கிட்டு பொறுமையாக இருக்க வேண்டியதான். பாருங்கள் 682 வந்துடுன்னு சொன்னேன், இப்போ 680 வந்துருச்சு. 680 வந்து இன்னும் 2 பாயிண்ட் தான், அதுவும் கொடுத்துருச்சுன்னா நமக்கு 4 டார்கெட்டு சாலிடாக நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் கிடச்சிடும். 681 வந்துருச்சு, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வந்துருச்சுன்னா நம்மளுடைய 4வது டார்கெட்டும் நமக்கு ஹிட் ஆயிரும். நம்ம இது ஒரு பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணலாம், இல்லைனா இங்கேயே புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்துடலாம். இந்த ட்ரேடிங் மூலமாக டெய்லி சம்பாதிக்கணும், உங்களுடைய மந்த்லி இன்கம் இதில் எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்லேயே புக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு டார்கெட் ஹிட் ஆன உடனே ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு செகண்ட் டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இதையே தொடர்ச்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட், நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸாக முடியும். இது வரைக்கும் நம்மளோட யூடியூப் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், கரெக்டான முறையில் 682 டார்கெட்டு கொடுத்துருச்சு. 682.05 கொடுத்துருச்சு. நம்முடைய எல்லா டார்கெட்டுமே 4 ஆக்சுவலி எல்லா டார்கெட்னா 3 டார்கெட் தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், அதுவும் நமக்கு கொடுத்துருச்சு. நம்மளோட வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுக்குறோம், ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுக்குறோம், சர்வர் மெயின்டெனன்ஸ்க்காக மட்டும்தான். அதனால் விருப்பப்பட்டவங்க உடனேயே நம்மளுடைய இண்டிகேட்டருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கிற டெலிகிராம் சேனல் MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுடைய அனைத்து நாட்களும் லாபம் தர நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி.